குரு வணக்கம், குரு வாழ்க, குருவே சரணம். ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை, போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எனதருமை அன்பு நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீக ஜோதிட பொக்கிஷம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்கொடி. இப்போது நாம் பார்க்க இருப்பது குரோதி வருஷத்திய தமிழ் புத்தாண்டு பலன்கள். விருச்சிகம் ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்று பார்க்கலாம் வாங்க. விருச்சிகம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2024ஆம் வருடம் பொற்காலம் தொடங்க போகுது. பணம் குவியும் விருச்சிகம் ராசியினருக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு 2024 மிக மிக பொற்காலமாக அமையப்போகின்றது. வேலை, தொழில் என எல்லாவற்றிலும் தொட்டதெல்லாம் துலங்கும் காலமாக இந்த ஆண்டு இருக்கும். வேலை, குடும்பத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். விருச்சிகத்தில் விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்களும் அடங்கிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சகோதரக்காரகன் ஆகிய செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடம் சஞ்சாரம் செய்கின்றார். சனி பகவான் இந்த வருட கடைசியில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடம் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனையின் பேரில் அமையும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மாணவர்கள் கடுமையாக உழைத்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளுவுடன் கூடிய முன்னேற்றம் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் முன்னேற்றத்துடன் கூடிய இடம் மாற்றம் உண்டு. பண முடக்கங்கள் தீரும். தாராள பணப்புழக்கம் உண்டாகும். பங்குனி மாதம் உங்கள் குழந்தைகளை தண்ணீரில் விளையாட அனுமதிக்க வேண்டாம். விருச்சிகம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகவும் அற்புத பலன்கள் கிடைக்கும். தொழிலில் வெற்றி, லாபம் என நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு வளர்ச்சியும், குருவின் பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் பொன் பொருள் சேரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களின் குடும்ப வாழ்க்கை, திருமணம், பணபலன்கள் போன்றவைகளில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும். புதிதாக தொழில் தொடங்கவும், வேலையில் பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடத்தில் இடமாற்றம் கிடைக்க சாதக சூழல்கள் நிலவும். உடல்நல பிரச்சனைகள், நோய்கள் தீர்வதோடு கோர்ட்டு, வழக்கு போன்ற விஷயங்களில் நமக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். சாதகமான தீர்ப்புகளும் வரும். இதுவரை இருந்த நீண்ட நாள் போராட்டம், மனக்கவலைகள் தீரவும், நிவர்த்தி அடையவும் சாதகமான காலமாக அமையும் இந்த ஆண்டு. இந்த புத்தாண்டில் சற்று மனக்கவலை, மனக்குழப்பம், சஞ்சலங்கள் இருக்கும். இருப்பினும் அதை நினைத்து கவலை அடைய தேவையில்லை. படிப்படியாக இந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல ஒரு நாளாக அமையும். விருச்சிக ராசியினருக்கு மற்ற ராசியினரை விட மிகவும் சிறப்பானதாகவும் முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் அமையப்போகின்றது. உங்களின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பதோடு பிரச்சனைகளை உடனே மருத்துவரை அணுகி தீர்வு பெற்றுக்கொள்வது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இருக்காது. மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆண்டாக அமையும். மேற்படிப்பு தொடர்பான முயற்சிகளிலும் எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைத்து படிக்கவும், நினைத்த மதிப்பெண் பெறவும் சாதகமான காலம் இது. பெண்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கவும், நண்பர்கள் மூலம் ஆதாயம், ஆதரவு பெறக்கூடிய நிலை இருக்கும். மேலும் பெண்கள் ஆடை, நகைகள் வாங்குவது போன்ற நற்பலன்கள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல காலமாக அமைவதோடு உங்களின் திறமை வெளிப்படவும், புகழ் ஓங்கவும், புதிய வாய்ப்புகள், பெரிய இடத்திலிருந்து வாய்ப்புகளும் தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தி உங்களின் திறமைகளை நிரூபிப்பது நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு மிகவும் பிரமாதமான காலமாக இருக்கும். அரசியல் சூழலில் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நினைத்த விஷயங்களை செவ்வனே செய்து முடிக்க முடியும்.
புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களின் பெயர், புகழ், அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டம். விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் என்ன என்று பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சுப பலன்களையே அதிகளவில் பெறக்கூடியதாக அமைகின்றது. விசாக நட்சத்திரத்திற்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை என்று சொல்லலாம். நற்பலன்களே அதிகம் நடக்கும். நல்லது. அடுத்து அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் மிகவும் அற்புதமானதாக அமையப் போகின்றது என்றே சொல்லலாம். எந்த விதத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் தங்கு தடையின்றி ஜெயமாகக்கூடிய காலமாக அமையப் போகின்றது. வாழ்த்துக்கள். இந்த குரோதி வருடத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். இருப்பினும் உடல்நிலையில் மட்டும் சிறிது கவனம் தேவை. இதே போல யாருக்கும் கடன் கொடுப்பது, வாங்காமல் இருப்பதும் நல்லது. அடுத்து பரிகாரம் பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் பழனியில் உள்ள திருவாவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது நற்பலனை தரும். அதே போல ராமாயணத்தை நித்தியப்படி பாராயணம் செய்வது, ராமாயண கதைகளை கேட்பதும், ராமர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவதன் மூலமும் உங்களின் பிரச்சனைகள் தீர்ந்து நற்பலன்களை பெற்றிடலாம். மேலும் பிரதி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் ஏற்றி வர வேண்டும். ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும். நன்றி.